பிரான்சிஸ் சார், முதல் மாத தாவேக அரசனுடைய இந்த ஆட்சி எப்படி இருக்கிறது? நல்ல ஆரம்பம், அமர்க்களம். அதிகார வர்க்கத்திற்கு மட்டுமல்ல, அடிப்படை மக்களுக்கும் இது மகிழ்ச்சியான காலமாக இருக்கிறது. அம்மையார் அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் குறைச்சி மார்க் எடுக்கிறோம் என்று. எனக்கு தெரிஞ்ச அந்த காலத்திலேருந்து திமுக காலத்தில் உள்ள வாத்தியார்கள் எல்லாருமே தமிழுக்கு 35 மார்க் மேலே போட மாட்டாங்க. தமிழுக்கு இல்லை, அது அது அந்த மாதிரி ஒரு பாணி இல்லை. அவங்க மேடம் என்ன சொல்கிறாங்கன்னு ஒட்டுமொத்தமாகவே சொல்கிறாங்க. இல்லை, அதாவது நீங்கள் ஒரு பாடத்தில் இல்லை, ஒட்டுமொத்த பாடத்திலே நீங்கள் எல்லாத்தையும் கம்மி தான். அந்த மாதிரி மனநிலையில் இருக்கவங்க அவங்களுக்கு தான் போட்டுக்க முடிய மக்களை பார்த்து அவங்க போடவே முடியாது. ஏன்னா மக்கள் சந்தோஷமாக இருக்காங்க. என்னென்ன இடத்துல சந்தோஷமாக இருக்காங்கன்றத நான் லிஸ்ட்டு போடுறேன். முதல்ல வந்து ஆமாம், எலக்ட்ரிசிட்டி, ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி 200 யூனிட்ன்றதை 500 யூனிட் உள்ளவங்களுக்கு நம்ம கொடுக்குறோன்றோம். ஏன்னா எல்லாத்துக்கும் எலிஜிபிலிட்டி வரையறைப்படுத்த வேண்டியது இருக்குது. ரெண்டாவது விமென்ஸ் சேஃப்டி, அதில் தான் எஸ்டாப்ளிஷ் ஆனது சிங்கப்பெண். இவங்க சொன்னாங்க, அவர் ஏடிஎம்கே பீரியடில் ஜெயலலிதா அம்மா வந்து ஆரம்பித்தாங்க. அப்போ வால்டர் தேவாரன்னு ஒருத்தர் இருந்தார். அப்போ வந்து கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரையும் பெண்கள் படை, அதை கேட் வந்து உருவாக்கி அங்கேருந்து ஓட வச்சார். அங்கேருந்து ஓடி வந்தாங்க, எல்லா இடத்துலேருந்து ஓடி வந்தாங்க. ஸோ அது வந்து ஆரம்பித்தாங்க. ஆனால் இங்கே பாதுகாப்புக்குன்னா அந்த பெண்களை உருவாக்குனது வாய்ப்புகளை. என்ன கேள்வி வருதுன்னா சார், 27 ஒரு முறை ஆரம்பிக்கிறதா சொன்னீங்க, 29 இன்னொரு தடவை ஆரம்பிக்கப்படுறதா சொன்னாங்க. ஆரம்பித்த அன்று ஆரம்பிக்கப்படுவதாக ராஜரத்ன ஸ்டேடியத்தில் முன்னத்த நாள் வந்து எல்லா ஏற்பாடுகளும் நடைபெற்றது. ஆனால் 27 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல. மாண்புமிகு முதலமைச்சர் டெல்லி பயணப்பட்டுட்டார். இங்கே திமுக அதிமுக வைக்கக்கூடிய கேள்வி என்ன, நீங்கள் டெல்லி பயணப்பட போகிறீங்க, ஒரு முதலமைச்சருடைய டெல்லி பயணம் அன்று அப்போது திட்டமிடப்படுவ சம் எக்ஸ்ட்ராடினரி சிச்சுவேஷன்ஸு தவிர முன்னாடி திட்டமிடப்பட்டது. 29 அப்போ 27 அனௌன்ஸ்மெண்ட் ஆகலை, நீங்கள் டெய்லி பயணப்பட்டுட்டீங்க. 29 டிஜிபி நியமனமாக இருக்க வேண்டிய சூழல் இருக்குது அப்படிங்கிறதுனால அதை சொல்லலை அப்படின்னு ஒரு தகவல் வருது. முக்கியமாக திட்டம், உங்களுடைய கனவு திட்டம் என்று சொல்லக்கூடிய அந்த திட்டத்திற்கே நீங்கள் என்னென்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரீ நோட்டு உங்ககிட்ட இல்லையா? அதுவே தயாராக இல்லையா? நீங்கள் எவ்வளோ கோடி நிதி ஒதுக்க போகிறீங்க, எந்த ஃபண்டில் ப்ராஜெக்ட் ஒதுக்க போகிறீங்க, ஏற்கனவே இருந்த நிர்பயா ஃபண்டில் உங்களுக்கு இதை ஒதுக்க போகிறீங்களா, இல்லை இதுக்கு தனி ஃபண்ட் அலோகேட் பண்ண போகிறீங்களா? இருக்கக்கூடிய ஊர்காவல் படையோ மற்ற சிறப்பு படையில் இருக்கக்கூடியவர்கள் மகளிரை வந்து அதிகாரிகளை இதில் அதிகாரிகளை நியமிக்க போகிறீங்களா? யார் எஃப்ஐஆர் பதிவு பண்ண போகிறாங்க? ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் என்ன? ஸோ மச் ஆஃப் கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் தீர்வு தான் இப்போ கிடச்சிருக்கு. ஏன்னா அதுக்கு வந்து பிளானிங் பண்ணுறதுக்கு அவசரப்படாமல் டக்குன்னு ஒரு வண்டியை ஸ்டிக்கர் ஒட்டுறதோ இது பண்ணுறதோ கூடாதுன்னு அவர் முடிவாக சொல்லிட்டார். புதுசாக நீங்கள் கரெக்டாக பர்ஃபெக்டாக செய்யுங்க. அதுக்கான இது ஃபைனான்ஷியல் மினிஸ்டர்கிட்ட கேளுங்க, என்ன தேவையோ அதை நீங்கள் வாங்கிக்கிங்கன்னு சொல்லி ஒரு ப்ராப்பர் பிளானிங்கில் வந்து இறங்கி இப்போ டார்கெட் பண்ண. இன்றைக்கி கூட ஒரு கேஸ் புக் ஆகிருக்கு. இது இந்த சிங்கப்பெண் கேஸில் ஒரு ஆள். இதே நேரத்தில் இப்போ இந்த போலீஸ் அதிகாரிகள், இந்த பெண்கள் அதிகாரிகள் ஒவ்வொரு இடத்துலையும் ஆண்களை பார்த்து இந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்கன்னு சொல்லி அந்த கேன்வாசிங் நடந்துக்கிட்டு இருக்கு. ஜுடிஷியல் கேன்வாசிங் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. இந்த மாதிரிலாம் தவறுலாம் பண்ணாதீங்க, பெண்களுக்கான வழிமுறைகள் என்னென்ன இருக்கோ அதை நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் மாதிரி தான் அவங்களும் மனமாற்றணும். தனி மனிதனுடைய ஒழுக்கம் எப்படி தேவையோ இங்கே மனமாற்றத்துக்கும் தேவைப்படுது. அடுத்து வந்து என்னென்னா ட்ரக் கண்ட்ரோல், அதுக்கும் சீரியஸான ஆக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சார் சொன்ன மாதிரி ட்ரக்கு இதில் டாஸ்மார்க்கில் வந்து ஒன்றுமே பண்ணலை, இதுவரையும் செய்யலாம்னு. ஹிண்டுனுடைய ரெக்கார்டு 6 ஜூன் மாதம் 5ஆம் தேதி வெளிவந்த ரிப்போர்ட்டில் தெளிவாக சொல்லியிருக்கு. மதுரையில் 290 யூனிட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, கோயம்புத்தூரில் 179 யூனிட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, திருச்சியில் 84 யூனிட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதில் பிளேஸ் ஆஃப் ஒர்க்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா 276 அவுட்லெட்டை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ பிளேஸ் ஆஃப் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனில் 186 யூனிட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பஸ் டெர்மினல்ஸில் ஒரு 255. ஆனால் இதில் எல்லாத்துலேயும் லாபமாக இருக்கிறத மட்டும்தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்களா? அங்கே உள்ள பாதிக்கப்படுற மக்களுக்கும் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா முன்னாடிலாம் எப்படின்னா 500 டாஸ்மாக் கடை யூஸ் பண்ணாங்கன்னா எது வியாபாரம் இல்லாத இருக்கோ அதை தான் க்ளோஸ் பண்ணுவாங்க. ஆனால் இவங்க ஸ்பெசிஃபிக்காக இந்த பிளேஸில் உள்ளது அதில் 25 லட்ச ரூபா வருமானம் வர்ற டாஸ்மாக் கடையும் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. வருமானத்தை பார்க்கல, மக்களினுடைய சேவைக்காக அவங்க
பார்த்துருக்காங்க. அதே மாதிரி எஜுகேஷனை பொறுத்தவரையில் முன்னாடி அதில் லைசன்ஸ் ஃபீலாம் கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி எஜுகேஷன் தான் நம்மளுக்கு தேவை. மக்களுக்கு தமிழக மக்களுக்கு எஜுகேஷன் ஃபீஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. எல்லா இடத்துலையும் எஜுகேஷன் ஃபீஸ். நீங்கள் ப்ரைவேட் காலேஜ் இன்ஸ்டியூஷன் கொடுத்ததுலேருந்து ஸ்கூல் கொடுத்ததுலேருந்து எஜுகேஷன் ஃபீ அதுக்கு இன்னும் விரைவுபடுத்தலை. எல்லாத்துக்கும் டைமு 24 மணி நேரத்தில் 8 மணி நேரம் தூங்கணும், 8 மணி நேரம் வேலை செய்யணும், 8 மணி நேரம் பிளானிங்கில் இருக்கணும். இதில் வந்து இத்தனை நாள் எடுத்ததில் நீங்கள் என்னன்னு பார்க்க. அடுத்து மின்சாரத்தை சொல்கிறீங்க. மின்சாரம் ரெகுலராக டிஸ்ட்ரிபியூஷன், அது பேர் டிஸ்ட்ரிபியூஷனில் கோளாறா என்னன்றது. ஏன்னா ப்ரொடக்ஷன் நல்லா இருக்கலாம், ஆனால் டிஸ்ட்ரிபியூஷனில் ஏன் கோளாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷம் என்னென்னா இன்ஸ்டியூஷன் எல்லாமே 20-30% கன்சியூம் ஆகிருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா கேஸ் தட்டுப்பாடில் அந்தந்த இதில் ஹோட்டல்ஸு எல்லா இடத்துலையும் நீங்கள் பல ஹோட்டல் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டான். எல்லாத்துலேயுமே கேஸ் இல்லாதனால ரெஸ்டாரண்ட்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சு. நீங்கள் கடையில் போய் பூரி கிடைக்காது. சாதாரண ரோட்டு கடையில் போய் பூரி கொடுக்க மாட்டான், இட்லி தான் கொடுப்பான், தோசை தான் கொடுப்பான். ஏன்னா அந்தளவுக்கு கேஸ் 3600 கேஸ் விலை. யோசித்து பாருங்கள். மத்திய அரசு கொடுக்க மாட்டேங்கிறான்னு சொல்கிறாங்க சார். மத்திய அரசு அடுத்தது சார். நம்மளுக்குள்ள இன்னைக்கு நிலைமையில் 30 நாளாக நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க, என்ன பண்ணீங்க? இதெல்லாம் ஒரு சாதனையாக தான் நாங்கள் பயிர் கடனை ரத்து பண்ணியிருக்காங்க. அதில் ரிசர்வ் பேங்க் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, அதுக்கு நான் ரிசர்வ் பேங்க்கு கடத்த வரேன். தங்கம் தென்னரசு அவருக்கு அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தாங்க. ரிசர்வ் பேங்க்கோடைய விதிமுறைகள் இருக்குங்கிறது நீங்கள் உங்களுக்கு தேர்தல் அறிக்கை ப்ரிப்பேர் பண்ணும் போதே தெரியலையா உங்களுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். ஒன்று. ரெண்டாவது, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னாங்க, முதல்லையே நீங்கள் இப்படி விவசாயிகளை நீங்கள் ஏமாற்றினீங்கன்னா எப்படி சரியானதாக இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பினாங்க. சார், விவசாயிகளை யாரும் ஏமாற்றலை சார். நாங்கள் வாக்குறுதியை இருங்க. அதுக்கு ஒன்று, நீங்கள் வரமுறையை நாங்கள் கொடுத்துட்டோம். அதுக்கு ப்ரீ அப்ரூவல் ரிசர்வ் பேங்க்கில் கேட்டு வாங்கணும். அதுக்கு எங்களுக்கு டைம் கொடுங்க. ஏன்னா உடனே கொடுக்க மாட்டாங்க ரிசர்வ் பேங்க்கில். நீங்களே போய் பார்த்தீங்கன்னா பெனால்ட்டி இன்ட்ரெஸ்ட்டு பெனால்ட்டி எல்லாத்தையும் வெய்வர் பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னா ஒன்றே பண்ண மாட்டாங்க. அதுக்குன்னு ஒரு போர்டு போட்டு அதுக்குன்னு ரிசர்வ் பேங்க்கில் பெர்மிஷன் வாங்கிட்டு அதுக்கு டைம் எடுக்கும். அந்த வேலையை அவங்க பார்ப்பாங்க. அடுத்தது நீங்கள் சொன்னீங்கள்ல, இந்த எடப்பாடி அவர்கள் சொன்னார்கள், இந்த நான் சொல்கிறேன், 1700 கோடி ரூபா நம்மளுக்கு முன்னாடி கட்டினாங்க இன்சூரன்ஸ் நெற்பயிருக்கு. கொடுத்தாங்களா? ஏன் கிளைம் பண்ணல சார்? வீட்டுக்கு இன்சூரன்ஸ் இருக்குது சார். இது வெள்ளம் வந்தாலும் அதுக்கு பயிர் காப்பீடு இருக்குது. அது ஏன் சார் சரியாக பயன்படுத்தலை? அதுக்கெல்லாம் நம்ம இப்போ ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு டைமே கொடுக்கல. நீங்கள் 30 நாளில் என்ன செய்ய முடியும்? என்ன கேள்வி வருதுன்னா திரு பிரான்சிஸ், நீங்கள் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறீங்க, அரசு அதாவது ஒரு எக்ஸோ ஒய்யோ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது, சார் இதில் என்னென்ன ஃப்ளாஸ் இருக்குது, இதில் இங்கே சிக்கல் இருக்குது பண்ணுறோம் அப்படிங்கும்போது அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியுது. ஒரு கவர்மெண்ட்டு அண்ட் இன்ஸ்டிடியூஷன் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கும்போது அது எல்லாருக்கும் போய் சரியான முறையில் சேர்தா இல்லையாங்கிறத இருக்கக்கூடிய சீனியர் அஃபீஷியல்ஸு, சீனியர் ஐஏஎஸ் அஃபீஷியல்ஸு எல்லாரும் செக் பண்ணி 0 to 1 வரைக்கும் 9 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாரும் செக் பண்ணி தானே சார் அதுக்கப்புறம் தானே சார் அனௌன்ஸ்மெண்ட் வரும் சார். நீங்கள் சொல்கிறதுல இது போன கவர்மெண்ட்டு நீட்டை கேன்சல் பண்ணிடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு கவர்மெண்ட்டு தானே. கவர்மெண்ட்டை வந்த பிறகும் சொன்னாங்க. நீங்கள் கவர்மெண்ட்டு அது தேர்தல் அறிக்கையாக இருந்தது. கவர்மெண்ட் வந்த பிறகு இப்போ கேன்சல் பண்ணிடுவோம், நாங்கள் அதுக்கான முயற்சி எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. நீட்டை விலக்கு பெறுவதற்கு முயற்சி எடுக்கப்படும் சொன்னாங்க சார். ரத்து செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். ஆமாம், அதான் சார், ரத்து செய்கிறதுக்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறதுக்காக முயற்சி செய்கிறதுக்காக நீங்கள் அனௌன்ஸ் பண்ணீங்க. முடிஞ்சா சார்? என்வாயர்மெண்டல் ஃபேக்டர், லோக்கல் ஃபேக்டர் என்ன, என்வாயர்மெண்ட் ஃபேக்டர் என்னன்றதை அனலைஸ் பண்ணணும். நாங்கள் யாராவது கேட்டாங்களா பப்ளிக்கில், நீங்கள் நீட்டை பண்ணாமல் நீங்கள் அடுத்த தேர்தல் அறிக்கை கொடுக்காதீங்கன்னு யாராவது கேட்டாங்களா? சரி, மக்கள் யாருமே கேட்க மாட்டாங்க. ஆனால் மக்கள் பலனை அதே மாதிரி வீடு லேஅவுட்டு எல்லாத்துலேயும் மக்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா காஸ்ட்டு போயிடுச்சு. அதனால் ரிஜிஸ்ட்ரேஷன் அவங்களுக்கு ஃப்ரீ ஆகுது. ஓகே, சவாலுக்கு நம்ம வரவே இல்லை. சவாலுக்கு இன்னைக்கு நடக்கிறது அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு இருந்தால் தான் இதை ஜெயிக்க முடியும். அவங்க லஞ்சம் இல்லாமல் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா பிளானிங் ப்ராப்பராக இருந்தால் ஜெயிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டெம்பிள் கிரீவன்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு ஒன்று அறநிலைத்துறைக்காரர் கொடுக்க போகிறாரு ஆன்லைனில்.
அதில் கிரீவன்ஸ் சிஸ்டம் அதில் வந்துடுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு ஸ்மார்ட் கார்டு வரப்போகுது. அந்த கார்டு வந்துச்சுன்னு வச்சுங்க, எல்லா ஹாஸ்பிட்டலும் பிஹெச், அதாவது பிரைமரி ஹெல்த் சென்டர், இதெல்லாம் நிறைய ஒர்க் பண்ணுறாங்க சார். ஒர்க் பண்ணுறவங்களுக்கு விடவே மாட்டேங்கிறீங்களே. நீங்கள் சும்மா குறை சொல்லிக்கிட்டு இருந்தால், நீங்கள் சட்டையில் ஒரு கருப்பு இருக்குது, இந்த பக்கம் ஒரு கருப்பு இருக்குன்னு இதே தான் பேசுகிறீங்களோ, இதை கிடையாது. ஆனால் லேபர் ஜாப் எக்ஸ்சேஞ்சு அது வந்து ப்ரைவேட்டு கம்பெனி இருக்குல்ல, அவங்களுக்கு ஒரு சிஸ்டம் போட போகிறாங்க. அதனால எல்லாருக்கும் வேலை சார். எங்களுடைய நோக்கம் இந்த சவால்கள் எல்லாம் சரி செய்யணும். வேலை கொடுத்தால் அவர்களுக்கு மாதம் 10,000 15,000 ரூபாய் சம்பளம் கொடுத்தாதான் இந்த இனாம்ன்றதை நாங்கள் எடுக்கணுன்றத ஒரு முயற்சி. ஒரு வீட்டில் வந்து 3 லஞ்சம் இல்லாத வாழ்க்கையும் பஞ்சமில்லாத வாழ்வும் உருவாக்குறது தான் இவர்களுடைய திட்டம். நன்றி.